ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் பிறந்து பூமிக்கு வருகின்றோம். ஆகினால்தான் நம்ம தாய்நாடு அப்படிங்கின்றோம். மகளிர் பெண்கள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். அப்போ பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் தான் அந்த பிறந்து வரக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையாக வரும். பெண்களுக்கு தான் பலவிதமான பருவ மாறுபாடுகள் ஏற்படுகின்றது. ஒவ்வொரு மாணவ பருவம், அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஸ்டேஜ், அப்புறம் திருமணமானது, அப்புறம் குழந்தை அவங்க பிரெக்னென்ட் காலம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று. இதற்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம். அப்போ இந்த மகளிர் தின நல் நாளிலே ஒவ்வொரு பெண்களும் சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் முதல் கலையாக இந்த யோக கலைகளை பயின்றுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், அந்த பருவ காலத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். பெண்கள் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்தோடும் வாழ்வதற்கு தான் யோகாசனங்கள். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெண்களுக்கு உகந்த முக்கியமான ஒரு ஆசனங்களாக பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்களை படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், உடல் உப்பிசமாக இருப்பது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், அதே மாதிரி சுகர் வருவது, இரத்த அழுத்தம் வருவது, கருப்பை பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு யோகாசனத்திலும் முத்திரைகளிலும் இருக்கின்றன. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு பெண்களும், குறிப்பாக பள்ளி மாணவிகள் மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனங்களை கற்றுக்கோங்க. நிறைய ஆசனங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு உகந்த ஆசனங்களாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை மட்டும் பயன்கிட்டே வாங்க. உங்களுக்கு உகந்த முத்திரைகள் ஒரு 20 நிமிடம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உள்ள அமைதி இருக்கும், ஆத்மானந்தம் கிடைக்கும். கடைசி வரை இளமையோடும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். இப்பொழுது பெண்களுக்கு உகந்த ஆசனங்கள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பச்சிமோதாசனம். இந்த ஆசனத்துடைய செயல்முறை விளக்கத்தை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். 2 கால் நீட்டிக்கோங்க, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க, கை மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். வயிறு உபீசம் நீக்கக்கூடியது, அதிக தொப்பை குறைக்கக்கூடியது. மெனப்போஸ் சமயத்தில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளங்களுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். காலை மாலை இருவேளை சாப்பிட்றதற்கு முன்பாக 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஆசனம் நம்ம பண்ணக்கூடியது ஜானுசீர் ஆசனம். ஒரு கால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க, அடுத்த கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த ஆசனம் புஜங்காசனம் பண்ண போகிறோம். இது குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க, மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. அடுத்த ஆசனம் தனுராசனம் பண்ண போகிறோம். 2 கால் மடிச்சுக்கணும், மெதுவாக ரைஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேயர்களே, இந்த ஆசனங்களை முறைப்படி நீங்கள்
ஒரு குருவிடமே கற்றுக்கோங்க. பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகளுக்கு ஈஸியாக அதை பார்த்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வந்துடும். சற்று வயதான பெண்கள் இந்த ஆசனங்களுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஆசனங்களை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மென்சஸ் டயத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். பெர்க்னல் லேடிஸு முத்திரை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெண்களுக்கு உகந்த முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மென்சஸ் ப்ராப்ளம் அனைத்துமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இது பெண்களுக்கு உகந்த அற்புதமான முத்திரை. இதயம் நன்றாக இயங்கும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. கருப்பை நன்றாக இயங்கும். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்கும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். கட்டிகள் வராது. ஓவர் வெயிட் ரெடியூஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல் சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். அல்சர் வராது. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு ஒரு சின்ன நாடி சுத்தி. இடதுகை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. எகெயின் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி மாற்றிக்கணும். வலது எழுத்து இடது. ரைட் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ணுறேன். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 5 சுற்று இல்லை 10 சுற்று பண்ணிக்கணும். நுரையீரல் எல்லாம் நன்றாக இயங்கும். ஒற்றை தலைவலி வராது. மன அமைதி கிடைக்கும். டிப்ரெஷன் டென்ஷன் ரிலீஸ் ஆகும். சமைப்பதற்கு முன்பாக நீங்கள் நல்ல உணர்வோடு சமைத்தால்தான் அந்த உணவு மருந்தாக மாறும். இப்போ 2 கை சின்முத்திரை. தலை முதல் கால் வரை அப்படி மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக ஒரு 1 மினிட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைய மகளிர் தினத்தன்று ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சி 10 நிமிடம் கூட ஆகாது. தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ள அமைதி கிடைக்கும். மென்சஸ் காலத்தில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். மாணவிகள் பள்ளி பருவத்திலே இதை பண்ணிட்டாங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக சுகப்பிரசவம் உண்டாகும். அதுக்கப்புறம் உடல் பருமன் வருவது, தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே வராது. வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாள் பெண்கள் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. உங்களது உடல் ஆரோக்கியம்தான் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய ஆரோக்கியமே. இந்த நன்னாளிலே ஒவ்வொரு பெண்களும் இந்த யோக பயிற்சிகளை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.